வணக்கம். நான் குடியாத்தம்லேருந்து, என்னோடய பேர் குகன். கண்ணொளி ஃபவுண்டர்ஸோட ஃபவுண்டராக இருக்கிறேன். நான் இது ஒரு 9 வருஷ காலமாக பண்ணிட்டுருக்கேன். நல்ல சமுதாயத்தில் மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். போதை ஒழிப்பு தினம் முன்னிட்டு இன்றைக்கி மாபெரும் பேரணி நடத்தினேன். பள்ளி மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் கலந்துட்டாங்க. சிறப்பழைப்பாளராக நம்ம குடியாத்தம் எம்எல்ஏ சகோதரி அமுலு விஜயன், நகரமன்ற தலைவர் சகோதரர் எஸ் சவுந்தரராஜன் மற்றும் கல்வி கேஎம்ஜி கல்வி நிறுவனர் ஐயா கேஎம்ஜி ராஜேந்திரன், முன்னாள் அரசு வழக்கறிஞர் அன்பு சகோதரர் கேஎம் பூபதி எம்எல் அவர்கள் கலந்து கொண்டார்கள். போதையில்லா சமுதாயம் உருவாக்க வேண்டும். இன்று பார்த்தால் சமுதாயத்தில் பள்ளி குழந்தைகள் அனைவரும் போதையோடு கஞ்சா ஹான்ஸு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. கஞ்சா, போதை, குடி இது எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இது எதுவுமே இல்லாமல் நல்லா வாழலாம், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி வாழ்கிறேன், நான் இப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு நல்லா பண்ணி கொடுத்தேன். அதனால் ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டு, நல்ல வரவேற்பு, நல்ல இது. இந்த குடி பிரச்சனைனால ஃபஸ்ட்டு இது நானும் ஒரு அடிக்டாக இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் இது தேவையில்லாம ஊதாரி மாதிரி கேவலமாக ரோட்டில் படுத்துருந்து கஞ்சா பிடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு குடிச்சிட்டு கேவலமாக நடைமுறை இருக்கும்போது ஒற்றார் உறவினர் யாருமே என்னை மதிக்கலை. இன்றைக்கி அந்த குடியை விட்டு வெளியே வரேன். இன்றைக்கி சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. இதோ இன்றைக்கி இந்த கண்ணொளி ஃபவுண்டேஷன் குடி போதை மறுவாழ்வுன்னு சொல்லிட்டு 9 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். 9 வருஷத்தில் ஒரு 7000 ஒரு 8000 பேர் தாராளமாக அட்மிஷன் போட்டிருப்பேன். இன்றைக்கி என்னோட இது பார்த்தீங்கன்னாவே குடியாத்தம்லேயே பார்த்தீங்கன்னாவே ஒரு 4000 பேருக்கு மேலே இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. அந்த வெளி மாவட்டம் கன்னியாகுமரி, சேலம், மதுரை, திருச்செங்கோடு, இப்போ இன்னைக்கு காலையில் கூட கன்னியாகுமரி வண்டி போயிருக்கு, பிக்கப் பண்ணுறது போயிருக்கு. அங்கெல்லாம் வந்துருக்காங்க. நல்லா ஒரு நல்ல இது பண்ணித்தரேன். எதுக்காகன்னா இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், என்ன மாதிரி சமுதாயம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுக்காக தான் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணேன். போதையே இல்லாத இந்த கஞ்சா இன்னைக்கு ஸ்கூல் பசங்கெல்லாம் தேவலமா இது இப்போ வரல, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. இப்போ வருகின்ற ஆட்சி, தளபதி ஆட்சி அது இப்போ சுத்தமாக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக அந்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பண்ணி நல்ல ஒரு இதில் நல்லா போச்சு. நல்லா ஒரு குறைஞ்சபட்சமாக நான் கணக்கு போடுறது ஒரு 150% 200% கணக்கு போட்டேன். ஆனால் தேவாதிரமாக என்னன்னு தெரியல, நிறைய பேர் விழிப்புணர்வு. இன்னைக்கு ஒரு 700 பசங்க, ஒரு 400 பொட்டை பசங்க, ஒரு 300-350 ஆம்பளை பசங்க எல்லாம் வந்தாங்க. சந்தோஷமாக நடக்கணும். மாபெரும் வேலிமார் நல்ல இந்த வேலூர் மாவட்டமே திரும்பி பார்க்குற லெவலில் ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. இது எதுக்காகனா இது ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், சமுதாயத்துக்கு ஒரு பேர் இருக்கணும். பசங்க இப்போ எதிர்காலம் நல்லா இருக்கணும், எதிர்காலத்துக்கு நல்லபடியாக பசங்க வரணும். எல்லாருமே இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரும் எங்களை மாதிரி வாழணும், என்ன மாதிரி வாழணும், குடி இல்லாத ஒரு போதை இல்லாத. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா போதை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போதையும் இல்லாத வாழ முடியும். போதையிலிருந்து வெளியே வந்தால் இது எல்லாமே சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், ஒரு விழிப்புணர்வு பண்ணேன். அதை நல்லா வரவேற்பு இருந்துச்சு. தேங்க்யூ.